எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். Ezekiel 3rd chapter verses 12 and 13. அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இரைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் இரைச்சலையும் மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன். Then the Spirit took me up, and I heard behind me a voice of a great rushing, saying, Blessed be the glory of the Lord from this place. I heard also the noise of the wings of the living creatures that touched one another, and the noise of the wheels over against them, and the noise of a great rushing. இந்த தூதின் தலைப்பு ஜீவன்களின் இரைச்சல்கள். Today the heading of the message is the noise of a great rushing. ஜீவன்களின் சத்தம் அப்படி கூட. The noise of the creatures. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 4 ஜீவன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. When we read the first chapter of the Ezekiel, we talk about 4 creatures. 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் 5ஆம் வசனங்களை கூட படிப்போம். Let us read Ezekiel 1st chapter verses 4 and 5. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. Out of the midst of it there came 4 creatures. இதே போல ஒரு வேத பகுதிதான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். The same portion we can also read in Revelation 4th chapter verses 6 and 7. இரண்டும் வாசிக்கிறது ஒன்றாக இருக்கிறதை போல இருக்கலாம். It may reveal that both the portions are similar. ஆனால் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. But there is a great difference between the two. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. வெளிப்படுத்தலிலே எழுதப்பட்டதான அந்த 4 ஜீவன்கள், The creatures written in Revelation 4:6 கூட வாசிடுங்கள். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த ஜீவன்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. The creatures mentioned in the 4th chapter, they represent the saints of God. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிற நித்திய வாசஸ்தலங்களை குறித்தும் பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பார்கள் என்பதை குறித்தும் சொல்லுகிற ஒரு அதிகாரம். The Revelation 4th chapter talks about the eternal habitation in heaven and where the saints of God will dwell. இந்த 4 ஜீவன்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முகங்கள் இருந்தது. For these 4 creatures they had 4 separate faces. ஆனால் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற ஜீவன்களிலே, but the creatures that we look in Ezekiel, ஒரே ஜீவன் அவைகளுக்கு 4 முகங்கள் இருந்தது. Same creature had 4 faces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதிலே நாம் படிக்கிற சத்தியம் என்ன? What is the truth that we read here? உதாரணமாக ஒரு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானை எடுத்துக்கொள்ளுங்களேன். For example, if you look at the saint of God from the Old Testament, ஆபிரகாம் எல்லாருக்கும் அறிந்த நபர்தான். Abraham is known to everyone. அவரை குறித்துதான விசேஷம் அவருக்குள் இருந்த விசுவாசம். The speciality about him is the faith in him. தாவீது தேவ சித்தம் செய்தவன். David did the will of God. யோபு பொறுமைக்கு நிழலாக இருக்கிறார். Job represents meekness. யோசேப்பு பரிசுத்தத்துக்கு நிழல். Joseph is the image for purity. அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக சுகத்தில் முன்னேறி கொண்டே அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். The saints of God in the Old Testament, they examined themselves in one of the characters and they went away. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் நிலை அப்படி அல்ல. But the New Testament saints are not like that. ஒரு ஜீவன் தான், அதற்கு 4 முகங்கள் இருக்கிறது. One creature, it had 4 faces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, when we read Ezekiel 1st chapter 10th verse, அந்த முகங்களின் சாயலை நாம் பார்க்கிறோம். here we can see the images of these faces. படிங்கள். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும்
சிங்கமுகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த 4 முகங்கள் எப்படி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written how these 4 faces were seen. முதலாவது மனுஷ முகம். First is the face of man. புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் வெளிப்பட வேண்டிய ஒரு முகம்தான் மனுஷ முகம். The face that is about the New Testament church found of the Son of God is the face of man. இந்த மனுஷ முகம் என்று சொல்லுகிறது அன்பின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. The face of man shows the perfection of love. தெய்வீக அன்பிலே அவன் பூர்ணப்பட்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். They should keep on going in the divine love. இரண்டாவதாக சிங்க முகம். Second is the face of lion. சிங்கம் விசுவாசத்தின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. Lion shows the perfection of faith. ஒரே நபர் தான் அடுத்த பக்கம் ஒரு மனுஷ முகமாக இருக்கிறான், அடுத்த பக்கம் சிங்க முகமாக இருக்கிறான். The same man, in one side he has a face of a man, in the other is the face of a lion. சிங்க முகம் விசுவாசத்தின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. The face of a lion shows the perfection of faith. அடுத்ததாக எருது முகம். The third is the face of an ox. அது பாடுகளின் பூர்ணம் அல்லது தேவ சித்தம் செய்வதின் பூர்ணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். That is the perfection of doing the will of God or perfection in suffering. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கடைசியாக கழுகு முகம். And the last is the face of an eagle. கழுகு ஒரு உன்னதமான இடத்திலே பறக்கிறதான ஒரு பட்சி. An eagle flies in heaven, high places. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்திலே ஒரு உன்னதமான நிலைக்கு வர வேண்டும். A child of God should be exalted in purity. எனவேதான் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 4 ஜீவன்கள் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. Therefore the creatures mentioned in Ezekiel 1st chapter talks about the saints of God in the New Testament. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஸ்தாபிதம் என்ன? தேவன் எப்படி அதை ஸ்தாபிக்கிறார்? How does the Lord establish this New Testament? இந்த 1ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசித்த வேத பகுதியிலே சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep certain points from this first chapter. 4ஆம் வசனத்திலே வடக்கே இருந்து ஒரு புசல் காற்று உண்டாகிறது. In the 4th verse, a whirlwind arose from the north. அதோடு கூட ஒரு பெரிய மேகம் அங்கே தீர்க்கதரிசி காண்கிறான். Along with that, the prophet sees a great cloud. இந்த மேகத்தோடு கலந்த ஒரு அக்கினி. Along with that, a fire. அதை சுற்றிலும் ஒரு பிரகாசம். Surrounding it is a brightness. அதன் நடுவிலிருந்து சொகுசாவின் நிறம். In the midst of it is a color of amber. இது எல்லாம் மறைபொருளாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written on a secret here. காலங்களாக மறைந்திருந்தவைகளை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக தன்னுடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். For ages together things were kept in secret. The Lord has revealed to his prophets and his saints. தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடியது தேவனுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய விஷயம். The church of God is a great thing which was found in the mind of God. ஏதோ ஒரு பில்டிங்கை வைத்து நடத்தி ஒரு பெயர்ல நடத்துகிற விஷயமே அது அல்ல. It is not done outwardly or shown outwardly. அது தேவனுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய விஷயம். பிரியமானவர்களே, it is a great thing which is in the mind of God, dearly beloved. இந்த வசனத்தை கவனியுங்கள். Let us focus on this verse. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி உருவாகிறது? How does the New Testament church come into existence? இங்கே தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். Here the prophet sees a vision. அவன் ஒரு நதி நண்டியிலே நிற்கிறான். He is found in the midst of a river. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? வடக்கே இருந்து ஒரு புசல் காற்று. From the north there is a whirlwind. இப்பொழுது கூட கொஞ்சம் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. Even now there is a wind that is blowing. ஆனால் இங்கேயோ வடதிசையிலிருந்து ஒரு புசல் காற்று. But here we see a whirlwind coming from the north. வடதிசையில் தான் சியோன் இருக்கிறது என்று நாம் அறிவோம். We all know that in the north the Zion is found. இந்த புசல் காற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. The whirlwind reveals the anointing of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் நீங்கள் துவக்க வசனங்களிலே நீங்கள் படிக்கலாம். In Acts of Apostles 2nd chapter we can read about this. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, அங்கே ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாயிற்று. there we can see a rushing wind and a thunder. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஜனங்கள் அந்த 120 பேர் மேல் இறங்கினார். The Holy Spirit descended on those people, descended there. அந்த அபிஷேகம் எங்கே இருந்து வந்தது? Where did that anointing come from? இந்த அபிஷேகத்தை அனுப்பும்படி குமாரனை உன்னத மட்டும் அவர் உயர்த்தினார். For sending this anointing, the Son of God was descended up.
இரண்டாம் அதிகாரம் 33 நீங்கள் அதை படிக்கலாம் அப்போஸ்தலர்ல. In Acts of Apostles, 2nd chapter, 33rd verse, we அங்கே can read. இருந்து அவர் பரிசுத்த ஆவியை பெற்று அனுப்பினார். From there he sent the Holy Spirit. எனவே புதிய ஏற்பாட்டு சபையின் துவக்கமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். The start of the New Testament church is the anointing of the Holy Spirit. இரண்டாவது ஒரு பெரிய மேகம். Secondly, a great cloud. இந்த பெரிய மேகம் சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. The cloud shows the life of testimony. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் அதை படிக்கலாம். We can read about in Hebrews 12th chapter 1st மேகம் verse. போல் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. Like clouds, there are a large number of witnesses surrounding us. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When you are anointed by the Holy Spirit, you will strengthen and you will witness for me. அதுதான் சபையில் இருக்கிற பெரிய மேகம். That is the great cloud in the church. இப்போது ஒரு சகோதரன் கூட ஒரு சாட்சி கொடுத்தாரே. Now a brother had given a testimony. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவன் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துகிறார். The Lord brings all the anointed children of God as testimony. அதோடு கூட ஒரு அக்கினி கலந்திருக்கிறது. Along with that, a fire is mixed with it. இந்த அக்கினியும் அபிஷேகம் தான். This fire is also anointing. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். With the Holy Spirit and with baptism, he will baptize you. இந்த அக்கினி எதை காண்பிக்கிறது? What does this fire show? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. That shows the sanctification by the Holy Spirit. எனவேதான் ஆவியானவர் சபைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving in the midst of the church. பரிசுத்த ஆவியின் அக்கினி சபைக்குள்ளே இருக்கிறது. The fire of the Holy Spirit was found in the church. எல்லா அசுத்தங்களை சுட்டெரித்துக் கொண்டு ஒரு பரிசுத்தத்தின் வேலையை அவர் செய்கிறார். He burns down all the uncleanness and brings down holiness here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தை பார்க்கிறோம். We also see surrounding a brightness. இந்த பிரகாசம் வசனத்தினால் உண்டாகிறது. This brightness comes with the word of God. 119ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது If you read Psalms 119, 105 130 ஆகிய வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். read Psalm verses 105. தேவன் தன்னுடைய சபையிலே வசனத்தை கொண்டு வருகிறார். The Lord brings his word in the church. உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். There may be different nations that will come. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. It rise and shine, this brightness came. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, தேவனுடைய சபையிலே கர்த்தர் உபதேசம் என்ற வெளிச்சத்தை கொடுக்கிறார். the Lord gives a light of doctrine in his church. சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is shining from Zion. எங்கே வெளிச்சம் உண்டோ, எங்கே வசனம் உண்டோ, அங்கே வெளிச்சம் இருக்கும். Where there is light, where is the word of God, there will be brightness. அதோடு கூட நாம் படிக்கிறோம் சொகுசாவின் நிறமும் அங்கே இருந்தது. Along with that we see that there is a color of amber. இந்த சொகுசாவின் நிறம் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. The color of amber reveals the glory of the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவரின் நிறம். This is the color of the Lord. அந்த முதலாம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை குறித்துக் கொண்டு வாசித்துக் கொள்ளுங்கள். Read the 27th verse in the first chapter. சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறாரே அவருடைய நிறம்தான் சொகுசாவின் நிறம். The one who is seated on the throne, his color is the color of amber. அது தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. That shows the glory of the Lord. இந்த சொகுசாவின் நிறம் இன்னொரு அர்த்தத்தையும் காண்பிக்கிறது. This color of amber also reveals one more thing. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த கலர் ஆயத்தமாய் இருக்கிறதை காண்பிக்கிறது. That color shows that you are ready. ஒரு டிராபிக்ல நிக்கும்போது yellow கலர் விழுந்தா நம்ம ரெடி ஆகுறோம். If you are standing in a traffic signal, if it is yellow, then you are preparing yourself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதுதான் இந்த சொகுசாவின் நிறம். That is the color of amber. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சபையுடைய நித்திய நோக்கம் என்ன? That is the eternal purpose of the church. எப்ப வந்தாலும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் இருப்பது. You should be prepared whenever the Lord comes. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் துவக்கம். This is the start of the New Testament church. இது ஏதோ டக்க ஒரு எளிதாக போய் ஒரு சபையை ஆரம்பிக்கிற விஷயம் அல்ல இது. It is not starting a church just like that. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இத்தனை அனுபவங்களும் கர்த்தர் தன்னுடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். All these experiences the Lord brings in his church.